கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷ வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச நேரம் தான் பேசுவேன், 10 மணிக்கெல்லாம் நான் முடிச்சிடலாம் சீக்கிரமாக. பிரைஸ் தி லார்ட். படிப்போம் இந்த மாத வாக்குத்தத்தம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து. இதை மனப்பாடமாக சொல்லணும். அடுத்த வாரம் வரும்போது நீங்கள் அதை வாசிக்கக்கூடாது, மனப்பாடமாக சொல்லணும். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். சொல்லுங்கள். பைபிளை பார்க்கக்கூடாது. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது ஜனத்தை ஆசீர்வதியும், உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும். இன்னொரு முறை சொல்லாமா? தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Save thy people and bless thine inheritance. Feed them also and lift them up forever. Save your people and bless your inheritance. Be their shepherd also and carry them forever. Save your people, Lord, and bless those who are yours. Be their shepherd and take care of them forever. Hallelujah. ஆங்கிலத்தில் நல்ல அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்காரு. தமிழில் பிடிக்கலையா? தமிழில் அதை விட ரொம்ப பிடிச்சிருந்தது. கர்த்தர் ஆமென். கொஞ்சம் தெளிவாக ஆங்கிலத்தில் நாம் அறிந்து கொள்வதற்கு அது விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் கர்த்தர் நம்மை ரட்சிப்பார் என்று 3 நிலைகளிலே நான் உங்களுக்கு சொன்னேன். ரட்சிப்பு, த சேவ் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? பாதுகாப்பை குறிக்கிறது. சேவ் என்று சொன்னால் ப்ரெசர்வ்டு என்று முதலாவது வார்த்தை. ப்ரெசர்வ்டு, பாதுகாக்கிறார். ஆமென். என்ன சொல்ல போனால் காப்பாற்றுகிறார். இன்னொரு மீனிங் என்னங்க? காப்பாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து காப்பாற்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பாதுகாப்புக்கு இடையூறு இருக்கிறது என்று அர்த்தம். அவருடைய அர்த்தம் என்ன? நம்முடைய பாதுகாப்புக்கு இடையூறு இருக்கிறது. ஏதோ சில காரியங்கள், நமக்கு தடை செய்கிற காரியங்கள் இருக்கிறது. தடைகளை உருவாக்குகிற சத்துருக்கள் இருக்கிறார்கள், மனிதர்கள். தடைகளை கொண்டு வருகிறதற்கு மனிதர்கள் அல்ல, சத்துருக்கள் அல்ல, நாமே நமக்கு தடைகளை உருவாக்கி கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நாம் தான் நமக்கு. அதுக்கு பிரதானமாக இருக்க நான் சொன்னேன், நம்முடைய வாய். என் வாய். ஆமென். எனக்கு தடையை உண்டு பண்ணுகிறது எதுங்க? என்னுடைய வாய். என் சொந்த வாயினாலேயே நான் தடையை உண்டாக்கி கொள்கிறேன். எனவே இந்த வருஷத்தில் தடைகளை உண்டாக்குகிற சத்துருக்கள் இருக்கிறபடினால், பிசாசின் மக்கள் இருக்கிறபடினால், பிசாசு தடைகளை உருவாக்குகிறவனாக இருக்கிறபடினால், நம்முடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகாமல் இருப்பதற்காக, நம்முடைய பாதுகாப்பானது அலட்சியப்படுத்தப்படாமல் இருப்பதற்காகத்தான் தாவீது ஒரு ஜெபத்தை செய்கிறான். ஆண்டவரே, அவருடைய வாக்கு தத்தத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு மனிதன் ஜெபிக்கிறது போல இருக்கும். பார்த்தீங்களா? ஒரு மனிதன் ஜெபிக்கிறது போல் படம் போட்டிருக்கும். அப்படி அர்த்தம் என்ன? நம்முடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபம் பண்ணணும். நம்முடைய பாதுகாப்புக்காக நம்ம என்ன செய்யணுங்க? ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஜெபிக்கிறத நமக்கு அது ஏதோ ஒரு கடமையாக நாம் நினைக்கக்கூடாது. ஜெபிப்பது தான் என்னுடைய வாழ்க்கை என்று இருக்க வேண்டும். அல்லேலூயா.
ஆமென். ஏன்னா ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி என்று பல இடங்களிலே பலர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நானும் கூட ஆரம்பத்தில் நம்முடைய லோகோ இருக்குதுங்களே, ஃபெய்த் இன் ஜீசஸ் அசெம்பிளி லோகோ, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு காலண்டரில் இருக்க லோகோ இருக்கும். அந்த லோகோவில் இங்கே இருக்கேன், இங்கே கூட இருக்க பாருங்கள், இந்த லோகோவில் முன்னாடி கூட இருக்குது. இந்த லோகோவில் என்ன போட்டிருப்பேன்னா, முன்னாடி ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி என்று போட்டிருப்போம். ஜெபந்தான் ஜெயத்தை கொண்டு வரும் என்று அந்த லோகோவில் போட்டிருந்தேன். அதற்கு பிற்பாடு கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நினைத்ததான பொழுது தான் வசனம் மாறி இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வார்த்தை மாறி இருக்கிறது. எனவே கர்த்தர் இந்த வருடத்திலே நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஒருத்தருக்கு யாருக்கும் எந்த பாதுகாப்புமே இல்லை. நாம் என்ன அமைச்சர்களா நமக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க? நாம் என்ன முதலமைச்சரா நமக்கு கருப்பு பூனைகள் பாதுகாப்பு கொடுக்க? நாம் என்ன பிரதம மந்திரியா அல்லது ஜனாதிபதியா நமக்கு முன்னாலே பின்னாலே கார்டு, அதாவது வழி விடுவதற்காக, வழி அமைத்து கொடுப்பதற்காக செல்வதற்கு நமக்கு யாராக இருக்கிறார்களா? உலகத்தில் இல்லை. எனவே நமக்கு பாதுகாப்பு என்பது கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். அந்த பாதுகாப்பை கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் சொன்னார், யாத்ராமத்திலே மோசேயினிடத்தில் சொன்னார், நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அல்லேலூயா. 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதான பொழுது, நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் மோசேயினிடத்திலே சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழியில் உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும், இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அமைச்சர்களுக்கெல்லாம் போலீஸ் இருக்கிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில், ரைட். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பார்க்கிறதான போது, தூதன் உங்களுக்கு பின்னாலே வருவார். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாலே பின்னாலேயும். சங்கீதம் 34 வாசிக்கிறதான பொழுது, கர்த்தர் தமக்கு இது பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறார். சங்கீதம் 91 வாசிக்கிறதான பொழுது, உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென். இந்த வருஷம் நமக்கு தடை இருக்கிறது, நிறைய தடைகள் இருக்கிறது. அந்த தடை எப்போ வரும், யாரால் வரும்னு தெரியாது. அல்லேலூயா. உன் கணவன் மூலமாக உனக்கு தடை வரலாம், மனைவி மூலமாக உங்களுக்கு தடை வரலாம், பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு தடைகள் வரலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், இப்படி பல காரியங்கள் மூலமாக உங்களுக்கு தடைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. சிச்சுவேஷன் அப்படி தாங்க இருக்குது, கால சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அதனால தான் முதல்ல அவர் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே தடைகள் இருக்கிறது. அதனால தான் மீகாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறதான பொழுது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக செல்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை 2ஆம் அதிகாரத்தில். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவர் நீக்குவார் தடைகளை. நீ ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ணால் அவர் தடைகளை நீக்குவார். அல்லேலூயா. ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபிக்கிறது ரொம்ப அவசியம். ஜெபத்திலே விழித்திருப்பது அவசியம். ஜெபத்திலே காத்திருப்பது அவசியம். குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி ஜெபிக்க பழக்குங்கள். உங்கள் பிள்ளைகளோடு கூட சொல்லுங்கள். நான் ராத்திரியில் நினைக்கும் போது எல்லா குடும்பத்தையும் நான் நினைப்பேன். எல்லா குடும்பத்திற்காக நினைச்ச வரிசையாக நினைத்து சோத்திரம் பண்ணுவேன். ஆமென். எல்லா குடும்பங்களுக்காகவும், அத்தனை குடும்பங்களுக்காகவும், எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும், என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் கூட நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே மாற்றும். அவர்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை மாற்றும். அவர்களையும் மாற்றும். அவர்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளையும் மாற்றும். ஜெபம் பண்ணணும். தடைகள் இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் இந்த வருஷத்தில் ஜெபிப்பதற்கான ஒரு வருஷத்தை நாம் ஜெபித்தால் நமக்கு உயர்வு இருக்கிறது. ஆமென். ஜெபித்தால் என்ன இருக்குங்க? உயர்வு இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. எனவே ஜெபிக்கணும். உங்களுடைய பாதுகாப்பிற்காக நீங்கள் ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உங்கள் பாதுகாப்பு. காலையில் எழுந்த உடனே ஜெபிக்கணும். மாலையில் ஜெபிக்கணும். வெளியே புறப்பட்டு போகும்போது ஜெபிக்கணும். காரில் பயணிக்கிற போது ஜெபிக்கணும். வாகனத்தை எடுக்கிற போது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணிட்டு தான் கீ ஆன் பண்ணணும். கீயை போட்டு லாக்கை ஓப்பன் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு தான் கீயை போட்டு என்ன செய்யுங்க? லாக்கை ஓப்பன் பண்ணணும். ஆண்டவரே, நீர் சொன்னீரே என் தடைகளை உடைப்பதற்காக எனக்கு முன்பாக செல்கிறேன் என்று சொன்னீரே. என் தடைகளை உடைப்பதற்காக, என்னை பாதுகாப்பதற்காக தூதனை அனுப்புவேன் என்று சொன்னீரே. இதோ நான் புறப்பட்டு போகிறேன். என் தடைகளை நீர் உடைத்து போடும் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற நெருக்கங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே என்று ஜெபத்தோடு நம்முடைய பயணத்தை நாம் தொடர வேண்டும். ஜெபிக்காமல் பயணம் செய்யாதீர்கள். ஜெபிக்காமல் வீட்டை விட்டு புறப்படாதீங்க. ஜெபிக்காமல் உங்கள் வீட்டில் உள்ளவர்களை வெளியில் அனுப்பாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜெபிக்காமல் அனுப்பாதீங்க. எங்கே போனாலும் ஜெபம் பண்ணி அனுப்புங்க. பிள்ளைகள் பள்ளிக்கும் போது ஜெபித்து அனுப்புங்க. பிரைஸ் தி லார்ட். பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்த உடனே ஜெபித்து, ஏன்னா பள்ளியில் பலவிதமான ஆவிகள் நிறைந்த பிள்ளைகளோடு அவர்கள் விளையாடுகிறார்கள், பழகுகிறார்கள். கண்ட ஆவியை தொத்திக்கிட்டு வீட்டில் அவன் கொண்டு வந்து இறக்கிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆவி உடையவர்கள் இருக்காங்களா எல்லா இடத்துலையும்? இல்லை. யார் யார் மேலே, எந்தெந்த பிள்ளை மேலே எந்த ஆவி இருக்குன்னு, ஆமாம், எவன் மேலே இருக்கிற ஆவியெல்லாம் உன் பையன் மேலே வந்துடும். யார் மேலே இருக்கிற ஆவியெல்லாம் உன்னுடைய கணவன் மேலே வந்துடும். யார் யாரோ மேலே இருக்கிற ஆவியெல்லாம் உன் மனைவி மேலே வந்துடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க, நான் நல்லா போயிட்டு நல்லா வந்துட்டேன். இல்லை, கர்த்தருக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் ஒரு ஊழியத்திற்கு, ஒரு சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு சகோதரி ஊழியத்திற்கு வந்தார். என்னுடைய நண்பருக்கு. நாங்கள் அப்பொழுதெல்லாம் வெளியில் பல கிராமங்கள், நூற்றுக்கணக்கான கிராமங்களை சந்தித்து கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய ஊழியர்களோடு கூட இணைந்து செய்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட கிராமங்களுக்கு கடந்து போய் ஊழியம் செய்துவிட்டு வருகிறதான பொழுது அந்த சகோதரி நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு வந்தாங்க. மெசேஜ் கொடுத்துட்டு வந்து காரில் ஏறி பயணிச்சுட்டு வரோம். ஆவியில் நிரம்பி ஜாம் பண்ணிட்டு அந்த அம்மா வந்தாங்க. வந்த உடனே கொஞ்சம் தூரம், ஒரு கிலோமீட்டர் வந்திருப்போம். உடனே அந்த அம்மா கார் நிறுத்திச்சோம். ப்ளீஸ் ஸ்டாப் த கார். கார் உடனே நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு கீழே இறங்கி அந்த அம்மா ஜாம் பண்ணிகிட்டே இறங்கி காருக்கு பின்னால் போனாங்க. காருக்கு பின்னால் போய் நின்று, நசனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விரட்டப்பட்ட ஆவிகள், தடுக்கப்பட்ட ஆவிகள், பொல்லாத ஆவிகள், ஓட்டப்பட்ட ஆவிகள்
எது ஒன்றும் எங்களுக்கு பின்னால் வரவே கூடாது ஆண்டவரே. எல்லா ஆவிகளையும் இந்த எல்லையிலேயே கண்டிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறேன். எல்லா ஆவிகளும் இங்கிருந்து அப்படியே ஓடி போகட்டும். அவங்களுக்குள்ளேயும் போகக்கூடாது. யார் மேலே இருந்த ஆவிகளெல்லாம் நாங்கள் ஓட்டி விட்டு வந்தோமோ அவர்களுக்குள்ளும் அந்த ஆவி போகக்கூடாது. எங்களையும் அந்த ஆவிகள் பின்தொடரக்கூடாது. ஆனபடியினால் காரை விட்டு இறங்கி முதலாவது ஜெபம் எல்லா ஆவிகளும் ஓடுங்க, இயேசுவின் நாமத்தினால் கெட்ட ஆவிகளை ஓடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு திரும்ப அந்த அம்மா காரில் வந்து உட்கார்ந்தாங்க. திரும்ப நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாகனங்களில் எத்தனையோ பேரை ஏற்றுகிறீர்கள். எத்தனையோ பேருக்கு நீங்கள் வாகனம் ஓட்டி உதவி செய்கிறீர்கள். பயணிப்பதற்காக உங்கள் வாகனங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். வாகனத்தை கொண்டு வந்து வீட்டில் முன்னாடி நிறுத்தின உடனே டக்குன்னு வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. வாகனத்தில் இறங்கி கீழே இறங்கி ஜெபம் பண்ணி எப்படி வாகனத்தை எடுக்கும்போது ஜெபித்தீர்களோ அதுபோலவே வாகனத்தை விட்ட பிற்பாடும் கீழே இறங்கி ஜெபம் பண்ணி எல்லா கெட்ட ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்படியே ஓடிப்போங்க. என்னோடு கூட எந்த ஆவியும் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, என்னையும் என் பிள்ளைகளையும் தொடக்கூடாது என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். பிரைஸ் தி லார்ட். ஒன்று தெரியுமா, யூதர்கள் வெளியிலே போனாலும் வெளியிலே போய்விட்டு வரும்போதெல்லாம் தங்கள் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு தான் உள்ளே போவார்கள். இன்றைக்கும் நம்முடைய பிராமண சகோதரர்களை நாம் பார்க்கிறோம். பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள், குடும்பங்கள் இருக்கிறது. மிக ஆச்சாரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள். அவர்கள் வெளியில் அவங்க கோயிலுக்கு தான் போயிட்டு வருவான். வீட்டுக்கு வந்தோடனே ஏண்டி கொஞ்சம் ஜலம் கொண்டு வா அப்படின்வான். ஜலத்தை கொண்டு உடனே காலும் கையும் கழுவிட்டு தான் எங்கே போவான்? ஜலத்தினால் காலையும் கையும் முகத்தை சுத்தம் பண்ணி கொண்டு தான் வீட்டிற்குள்ளேயே நுழைவார்கள். அது தீட்டு என்று அல்ல, ஆச்சாரம். அவர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுகிறார்கள். அப்படி அர்த்தம் வீட்டிற்குள்ளே போகும்போது நான் எப்படி போகணும்? சுத்தமாக போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் உங்கள் இல்லங்களுக்குள்ளே வரும் ஜெபம். இதெல்லாம் சொல்கிறேன், நான் சாதாரணமாக சொல்கிறமே நினைக்கிறீங்க. இது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஜெபிக்கணும். உங்களுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்ப வேண்டும் என்றால் நீங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்கள் மனைவி, உங்கள் கணவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஜெபித்தால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. ஜெபித்தால் கர்த்தருடைய தூதர்கள் நம்மை சுற்றிலும் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஜெபித்தால் கர்த்தருடைய தூதர்கள் நமக்கு சூழ பாளையம் இறங்கி நம்மை பாதுகாத்து கொள்வார்கள். ஜெபித்தால் தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவார். ஜெபித்தால் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி கர்த்தருடைய தூதர்கள் நம்மை ஏந்தி கொள்வார்கள். எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புகிறீங்க? இனிமேல் நான் ஜெபம் பண்ணுவேயா, இது நாள் வரைக்கும் நான் அப்படி ஜெபிக்கலை, இனிமேல் நான் ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேர்? ஹலோ. ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன், ஜெபம் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவேன். இனிமேல் ஜெபம் பண்ணிட்டு போவீங்க, வரும்போது அப்படியே நுழைஞ்சிடுவீங்க வீட்டுக்குள்ளே. இனிமேல் நான் ஜெபித்து விட்டு தான் என் வீட்டிற்குள்ளேயே நுழைவேன். எத்தனை பேர் இருக்காங்க? நல்ல கரங்களை உயர்த்துங்க. ஜெபம் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்கு முன்னாடியே அல்லது வெளியிலேயே, வீடு வாசலுக்கு முன்னால் தெருவிலேயே நின்று ஒரு சின்ன ஜெபம், அங்கே போய் உக்காந்துக்கிட்டு ஆவியில் நிரப்பி அப்படியெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். அந்த ஆக்ஷன்லாம் என்ன செய்யணும்? அங்கே போய் தெருவில் நின்றுட்டு காமிக்க வேண்டாம். ஆக்ஷன் எங்கே காட்டணுமோ அங்கே காட்டுங்க ஆக்ஷனை. தெருவில் நின்றுட்டு ஆக்ஷன் காட்டாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமலையிலே சொல்லுங்கள். நம்மை பார்ப்பவர்கள் மெச்சிக்கொள்வார்கள், அல்லது இவங்க ஜெபிக்கிறாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு உங்களுக்கும் இடையிலேயான தொடர்பு எல்லாரும் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள் யார்? பரிசேயர். அவர்கள் வீதிகளிலே நின்று ஜனக்கூட்டங்களுக்கு மத்தியிலே நின்று என்ன செய்வாங்க? தங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிப்பார்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் வாசிங்க. அவர்கள் எங்கே நின்றுட்டு ஜெபம் பண்ணுவாங்க? தேதிகளிலும் தெருக்களிலும். 25ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க. மத்திய வாசிங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது ஆயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண. எல்லாரும் என்னை பார்க்கணும். எல்லாம் ஒரு கூட்டம் வந்துட்டா அப்படியே ஆவில நிரம்பி குதிப்பாங்க. ஏன்னா ஒரு கூட்டம் ஜனம் சேர்ந்துட்டா எப்படி? ஒரு கூட்டம் ஜனம் சேர்ந்துட்டா அங்கே ஆவில நிரம்புறது என்ன, ஆடுறது என்ன, தோத்திரம் பண்ணுறது என்ன, அல்லேலூயா பண்ணுறது என்ன, எல்லாரும் என்னை பார்க்கணும். நான் ரொம்ப ஜபிக்கிற ஆள், நான் ஜப வீராங்கனை, நான் ஜப வீரன் அப்படின்னு எல்லாரும் பார்க்கறதுக்காக வேஷம் போடாதீங்க. இட்ஸ் நாட் ட்ரூ ஃபெய்த் ஆர் இட்ஸ் நாட் ட்ரூ ப்ரேயர். இட்ஸ் நாட் எ ட்ரூ ப்ரேயர். உண்மையான ஜபம் இல்லை. எல்லாரும் பார்க்குற மாதிரி அப்படி ஆடுறது, ஓ அல்லேலூயா ஆ ஓன்னு சொல்கிறது, இந்த நாடகமெல்லாம் போடாதீங்க எங்கேயும். பிரைஸ் தி லார்ட். புரியுதா புரியலையா? புரிஞ்சா அல்லேலூயா சொல்லுங்கள். கூட்டத்தை பார்த்த உடனே ஆட்டம் போடுறதும், கூட்டம் இல்லாட்டினா அப்படியே சொங்கி போய் உட்காந்துருக்கிறதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட்டத்தை பார்த்த உடனே ஆடுகிறதும் பாடுகிறதும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறதும், எல்லாரும் என்னை பார்க்கணும், எல்லாரும் என்னை கவனிக்கணும், எல்லாரும் என்னை பார்த்து ஓ ஜெபிக்கிற ஆள் என்று சொல்லணும். இதெல்லாம் இல்லை. இந்த வேடிக்கையெல்லாம் எங்கேயும் காட்டாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்புறம் வீதிகளின் சந்திகளின் முனையில் நின்று ஜெபம் பண்ணி படிப்பா. ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே அதோடு முடிஞ்சு போச்சு. அவர்களுக்கு வரக்கூடிய பலன் அங்கேயே செட்டில்மெண்ட்டு. ஆமென். டான்ஸ் போடுறான், ஆட்டம் போடுறான், டான்ஸுக்காக ஒருத்தர் அழைக்கப்படுறான். டான்ஸ் முடிஞ்சோடனே அவனுக்கு என்ன நடந்துருது? டான்ஸ் முடிஞ்சோடனே என்ன நடக்குது? செட்டில்மெண்ட்டு. என்னங்க சரி ஒன்று, நான் என்ன கேள்வி பொல்லாத கேள்வி கேட்குற மாதிரி பார்க்குறீங்க. டான்ஸ் போட்டு முடிஞ்ச உடனே அவனுக்கு என்ன நடந்துருது? செட்டில்மெண்ட். அதோட முடிஞ்சு போச்சு. வாங்கிக்க, நீ ஆட்டம் போட்டியே, நீ பாட்டு பாடுனியே, இந்த செட்டில்மெண்ட், உனக்குரிய தொகை எடுத்துகிட்டு போ. அதுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் வருமா? வராது. அதனால தான் மத்திய 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி 6:6. இதுக்கு தான் நல்ல பேர். நீயோ இதுக்கு தான் 6:6. மத்தேயு 6:6. நீ 6ன்னு சொல்லாது, நீ 6ன்னு சொல்லும். நீ 6ன்னு ஆண்டவருக்கு காட்டும். 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார். எங்கேயாவது ஜனக்கூட்டத்திற்கு மத்தியில்
இயேசு ஆரவாரம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறாரா? ஹலோ, இயேசு இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்திற்கு மத்தியில் ஆரவாரத்தோடு ஜெபம் பண்ணியிருக்கிறாரா? 5 அப்பம் 2 மீனை வாங்கி கையில் கொடுத்த உடனே அதை வாங்கி என்ன செஞ்சார்? என்ன பண்ணார்? என்ன படிங்க அதை. 5 அப்பம் 2 மீன் கரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் கொடுக்கப்படுகிறது. வாசிங்க. எங்கே? மார்க் சுவிசேஷத்தில் இருக்குது, யோவானில் இருக்குது, மத்தேயில் இருக்குது. படிக்கணும், பிள்ளைங்கள்லாம் படிக்கணும். தேடிட்டு இருக்க கூட டக்குன்னு பைபிள் படிச்சிருந்தா டக்குன்னு எடுத்துருவீங்க. 5 அப்பம் 2 மீன் ஒரு சிறுவன் வச்சுருந்தான். மார்க்கில் இருக்குதுங்க டக்கு. மத்தேயு 14:17. அதற்கு அவர்கள் ஜனங்களுக்குள்ள என்ன செஞ்சார்? பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். அப்பத்தையும் மீனையும் வாங்கிட்டு, ஓ ஆண்டவரே பிதாவே இறங்கும், இந்த 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதியும் அப்படியே சொன்னார். என்ன பண்ணாருங்க? என்ன பண்ணார்? எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜஸ்ட் பிளஸ். ஆமென். இப்படி நாங்கள் ஜெபம் பண்ணால் நீங்கள் எங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ண மாட்டீங்க. அவர் சும்மா கை வச்சு அனுப்பிடுறார். ஜஸ்ட் பிளஸ்ஸிங். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்காக எல்லாரும் பார்க்கிற இடத்தில் நின்று கொண்டு நான் அப்படியே ஊக்கத்தோடு பாரத்தோடு ஜெபிக்கிறது போல நான் நடிக்கக்கூடாது. என்னால் நடிக்க முடியும். யூ வாண்ட் லைக் தட்? அப்படி ஜெபம் பண்ணுமா உங்களுக்கு? என்கிட்ட வந்தால் டக்குன்னு கை வச்சு ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினாலே இந்த மகளை ஆசீர்வதியும், கஷ்டத்தை தீர்த்தரலும், சலோமியும் கணவனையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆமென். அதுதான் முடிஞ்சது. இதுக்கு மேலே வேறு எதாவது வேணுமா? பிளஸ்ஸிங். ஒரு ஊழியக்காரன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மனிதனை தொட்டு சிலுவை போட்டால் கூட அது பெரிய பிளஸ்ஸிங். அல்லேலூயா. நீங்கள் போப்பாண்டவரை சந்திக்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போகிறாங்க. போப்பாண்டவர் அவர்களை நிற்க வைத்து கொண்டு எந்த ஜபத்தையும் அவர் என்ன செய்கிறதில்ல, பண்ணுறதே இல்லை. போப்பாண்டவர் என்ன பண்ணார்? ஒரு சிலுவை போட்டு அனுப்பிடுறார். ஒரு கிராஸ், ஜஸ்ட் ஒரு கிராஸ், அவ்வளோதான். போப்பு என்னை பார்த்துட்டாரு, அதுக்கு கை தட்டுவான். போப்பு என்னை தொட்டுட்டார், அதுக்கு கை தட்டுவான். போப்பு என் தலையில் என்ன செஞ்சிட்டாரு? சிலுவை போட்டுட்டார், அதுக்கு கை தட்டுவாங்க. எதுக்கு கை தட்டுறாங்க? ஒரு சிலுவை பார்த்து, தட் இஸ் பிளஸ்ஸிங். அதுதான் ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்க சொன்னார். ஆமென். அந்த ஆசீர்வாதம் ஒரு சின்ன அங்கே ஏதாவது பெரிய ஒரு ஜெபம் பண்ணாரா? அங்கே ஏதாவது பெரிய ஜெபம் பண்ணாரா? அங்கே ஜெபம் பண்ணலங்க அவர். அதுக்கு மேலே அவர் எங்கே ஜெபம் பண்ணார்? இரவில் மலைகளுக்கு மேலே போய் ஜெபம் பண்ணார். வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணார். ஆமென். ஜெபிக்கும்படி கடந்து போனார். இரவுகள் தோறும் அவர் போயிட்டு மலையில் உட்கார்ந்து சீஷர்களோடு, எல்லா சீஷரையும் அழைத்து கொண்டு போகலை, ஒரு 2 பேர் அழைச்சிட்டு போயிட்டு கண்ணீர் விட்டு அமர்ந்து ஜெபித்தார். ஆமென். அவருடைய பாதுகாப்புக்காக மட்டுமல்ல, கட்டுண்டவர்களுக்காக, விடுதலையை தேடுகிறவர்களுக்காக, விடுதலையை விரும்புகிறவர்களுக்காக, விடுதலை வேண்டும் என்று வாஞ்சித்து கதறுகிறவர்களுக்காக வனாந்தரத்தில் போய் ஜெபித்தான். வாரத்தில் கூட இந்த வாரம் புதன்கிழமை கூட சொன்னேன் நான். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தன்னுடைய சீஷர்களை நீங்கள் அக்கறைக்கு போங்க என்று அனுப்பி விடுகிறார். அக்கறைக்கு போங்கன்னு அனுப்பிவிட்டு பின்னால் என்ன பண்ணார்? அவர் ஏர் எடுத்து உழுது கொண்டு இருந்தார், ஜெபம் பண்ணிட்டு இருந்தார்.
போகிறாங்க. போகிறதான போது கடலில் பயணிக்கிறார்கள். அப்படி பயணிக்கிறதான பொழுது சீஷர்கள் எல்லாரும் போயிட்டு அப்படியே படகுல போயிட்டுருக்கிறாங்க. இப்போது படகு நடுக்கடலிலே வருகிறது. இயேசு இல்லை. படகு ஆட ஆரம்பிக்கிறது. ஆமேன். இந்த வாரம் புதன்கிழமை சொன்னேன். இந்த வாரம் என்ன செய்ய புதன்கிழமை அந்த மெசேஜில் சொன்னேன். படகு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? ஆட ஆரம்பிக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷத்தில். ஆமேன். படகு ஆட ஆரம்பிக்கிறது. படகு ஆட ஆரம்பித்த உடனே பயப்படுகிறார்கள். அந்த நேரம் பார்த்து 4வது ஜாமம், 4ஆம் ஜாமத்தில் இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறார். படிமா. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அப்பொழுது பேதுரு அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம். இயேசுவோடு கூட தான் இருந்தான். ஆனால் இயேசுக்கும் கெட்ட ஆவிக்கும் வித்தியாசம் தெரியாத ஆளுங்களாக இருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். ஒரு பாப்பா வந்தது, திருமணம் நடந்தது, சரியாக பேசலை. ஜெபிக்க வாங்க கூட்டம் போட்டு நான் என் மனைவி போனேன். ஏதோ பேய் பிடிச்சிருக்குது, கெட்ட ஆவி பிடிச்சிருக்குது. நான் கூட நினச்சேன் ஒளியின் தூதனோ இருக்குமான்னு. என் மனைவி கூட ஆரம்பித்து நினச்சேன். ஆனால் ஜெபிக்கிறதான பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தினார், இது எந்த ஆவியுமே இல்லை, இது வேறு விதமான ஆவி. எந்த ஆவி இந்த பொண்ணை எந்த கெட்ட பேயும் பிடிக்கலை, பிசாசும் பிடிக்கலை. இது வேறு விதமாக ஒரு ஆவி உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனபடினால் எந்த ஆவியும் பிடிக்கலை என்று நான் என் மனைவியை ஜெபித்து விட்டு சொன்னோம். வேறு எந்த ஆவியுமே பிடிக்கலை. ஒருத்தருக்குள்ள சில காரியங்கள் மாற்றம் நடக்கிறதுன்னு சொன்னால் போன உடனே ஆவி பிடிச்சிருக்குதுங்க, அந்த ஆவி பிடிச்சிருக்கு, இந்த ஆவி. ஏற்கனவே பயந்து நொந்து போயிருக்கிறான். சில டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கால் வலிக்குதையான்ட்டு போனால் உடனே என்ன, உங்கள் டாக்டர்கிட்ட போனேன் நான். உடனே இந்த செக்கப் பண்ணு, அந்த செக்கப் பண்ணு, இங்கே போய் ஸ்கேனடு, அங்கே ஸ்கேனடு, இந்த ஸ்கேனடு, ஹார்ட் எடு, பிளட் எடுத்து இதை டெஸ்ட் பண்ணு, அதை டெஸ்ட் பண்ணு, அப்புறம் தைராய்டு செக் பண்ணு, கிட்னி செக் பண்ணிடு, லிவர் செக் பண்ணு. நானே பயந்து போய் என்னடா காலெல்லாம் வீங்கி போயிருக்கேன், வயிறெல்லாம் வீக்கமாக தெரியுது, டாக்டர்கிட்ட போகிறேன். அந்த ஆள் என்ன சொல்கிறான், பிளட்டை செக் பண்ணு, கொலஸ்ட்ரால் செக் பண்ணு, சுகர் செக் பண்ணு, அப்புறம் என்ன செய்ய உப்பு செக் பண்ணு, அப்புறம் ஸ்கேன் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன பண்ணு கிட்னியை பாரு, அதுக்கப்புறம் லிவரை பாரு, இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வா, நான் உனக்கு மருந்து தரேன். நானே பயந்து பயந்து போகிறேன். பயந்து போகிற ஆளுக்கிட்ட என்ன அவன் சொல்கிறான், இது அது அப்படி இப்படின்னு. அவ்வளோதான். எங்கள் வீட்டில் ஐயோ நாளைக்கே பண்ணுங்க, இதை பாருங்கள், அதை பாருங்கள், பிளட்டை ஓடி செக் பண்ணுங்கள், இங்கே போய் ஸ்கேன் எடுங்க, அங்கே போய் இசிஜி எடுங்க, ஓடுங்க ஓடுங்கிறாங்க என் மனைவி. நான் பார்த்தேன், இவன் என்னை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறான். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அதுலேருந்து இது வரைக்கும் நான் போய் பிளட்டே செக் பண்ணல. அதுக்காக நீங்கள் பண்ணுறது தப்பையான்னு சொல்லலாம், உண்மைதான் இருக்கலாம். ஆனால் என்னுடைய விசுவாசம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. என் விசுவாசம் என்ன செய்யும் என்னை? ஏன்னா நான் மரணத்திற்கு ஏதுவான பாவம் ஒன்றுமே செய்யலை. நான் என்ன செய்யலை? மரணத்திற்கு ஏதுவான ஒரு பாவமும் நான் செய்யவில்லை. மரணத்திற்கு ஏதுவான எந்த பாவத்திலும் நான் ஈடுபடவில்லை. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நான் துணிந்து செய்யவில்லை. ஆனபடினாலே என்னை நடத்துகிறவர் என்னையும் அறிவார், என் சரீரத்தையும் அறிவார், என் உள்ளத்தையும் அறிவார். ஆனபடினால் இயேசு எனக்கு சுகம் தருவார். இயேசு எனக்கு, அல்லேலூயா. இதுதான் விசுவாசம்.
கடலில் போகும்போது இயேசு நடந்து போகிறார். கெட்ட ஆவிக்கும் இயேசுவுக்கும் இதுவரைக்கும் இயேசுவோடு கூட தான் இருந்தான். ஆனால் அவர்களுக்கு இயேசு யார் என்று தெரியல, ஆவேசம் என்று யாரும் தெரியவில்லை. ஆவேசம் என்பதற்கு ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கிறான்? And when the disciples saw him walking on the sea, they were troubled, saying, it is a spirit. இது ஒரு கெட்ட ஆவி. என்ன செய்றாங்க? Saying, it's a spirit. And they cried out for fear. அவங்க என்ன செஞ்சாங்க? அப்படியே பயத்தோடு கூட கதறாங்க, அழுகிறாங்க. ஐயோ ஆண்டவரே, ஏதோ ஒரு ஆவி வருது பா. என்ன இவ்வளவு நாள் நீ இயேசுவோடு கூட தானே இருந்த, இவ்வளவு நேரம் இயேசுவோடு தானே இருந்த, ராத்திரி வரைக்கும் இருந்தையே, அவரும் உன்னோடு கூட இருந்தார், ராத்திரி வரைக்கும் நீங்கள் அவரோடு கூட இருந்தீர்களே, இப்பொழுதுதானே கொஞ்ச நேரம் ஆகிறது, நீங்கள் கடலுக்குள் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகிறது, நீங்கள் பயணம் புறப்பட்டு கொஞ்ச நேரம் தான் ஆகிறது, இயேசு தானே உங்களை அனுப்பிவிட்டார், இப்போ கடலில் நடந்து வருகிறது யார் என்று தெரியாத அளவுக்கு குருடர்கள் இன்னும் இயேசுவை அறியாதிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கூட இயேசுவின் பிள்ளை தான், கையில் பைபிள் இருக்கிறது தான், வேதத்தை சுமக்கிறீர்கள் தான், வேதத்தை வாசிக்கிறீர்கள் தான். ஆனால் இன்னும் இயேசுவுக்கும் பொல்லாத பிசாசுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறீங்க. இயேசு எங்கே இருக்கிறார், யாரோடு இருக்கிறார் என்று உங்களுக்கு என்ன செய்யலை, தெரியல. அதனால் நீங்கள் பயப்படுறீங்க, எல்லாத்துக்கும் பயப்படுறீங்க. ஜஸ்ட் சிம்பிள் திங். போ, ஆண்டவர் பார்க்குறார். அதான் சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க தேவர் ட்ரபிள்டு அண்ட் ஸ்டபிள்டு. தேவர் ட்ரபிள்டு. அவங்களுக்கு என்ன, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்தார்கள். ட்ரபிள்டு, கலக்கமடைந்தார்கள். அப்புறம் என்ன செய்யாங்க, அப்புறம் சொன்னாங்க, இட்ஸ் எ ஸ்பிரிட். இது ஒரு கெட்ட ஆவி. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்ய, தே கிரைட் அவுட் ஃபார் ஃபியர். பயத்தோடு கூட அழறான், கதறான். ஐயோ ஆவி, ஏதோ ஒரு ஆவி வருதே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கு அடுத்த வசனத்தில், உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டீங்க, ஆண்டவரோடு இருக்கிறீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவருக்காக காத்திருக்கிறீங்க, உபவாசம் போடுறீங்க, இங்கே ஜெபம் அங்கே ஜெபம்னா ஓடுறீங்க, கையில் பைபிளை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே அக்களத்தில் பைபிள் எங்கே வச்சுக்கிறோம்? பைபிள் எங்கே வைக்கவே கூடாது. எந்த காலத்திலும் பைபிள் எங்கே வைக்கக்கூடாது? ஹலோ, நிறைய பாசங்களை பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு ஏசு நாம, இது எங்கே வைக்கிற பைபிளா இது? ஆமென். அல்லேலூயா. அதை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு நிறைய பேர் காணுவாங்க. ஏசு யாருன்னு தெரியல, பிசாசு யாருன்னு தெரியல, ஏசு எதுன்னு தெரியல, பிசாசு எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல, அலறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அவளோடு கூட பேசி, பட் ஸ்ட்ரெயிட் அவே ஜீசஸ் ஸ்போக் டு தம். நேராக பேசுகிறார், நேராக அவங்கள பார்த்து பேசுகிறாரு. என்ன சார் சேயிங், பி ஆஃப் குட் சீர். நல்லா இருங்கப்பா, சமாதானமாக இருங்க, சமாதானம், பயப்படாதீங்க. இட்ஸ் ஐ, இது அது நான் தான். பி நாட் அஃப்ரைட். இது நான் தான்ப்பா, நான் தான், இது நான் தான், வேற யாரும் இல்லை. நீங்கள் பயப்படுறீங்களே, ஏதோ ஆவேசம் என்று பயப்படுகிறீர்களே, அது நான் ஆவி இல்லைப்பா, நான் கெட்ட ஆவி இல்லை, நான் பொல்லாத ஆவி இல்லை. உங்களோடு உங்களை அழைத்த உங்கள் ஆண்டவராகிய இயேசு நான் தான். அல்லேலூயா. உங்களை அழைத்த இயேசு நான் தான். அதனால் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. நான் எந்த ஆவி இல்லை, கெட்ட ஆவி இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் பயப்படுறீங்க, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறீங்க. காரணம் என்ன, இவ்வளோ நேரம் நீங்கள் ஆண்டவரோடு தான் இருந்தீங்க, ஆண்டவரோடு தான் இப்போ பேசுகிறீங்க, பழகுறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை மாறும்போது உடனே பயப்படுகிறீர்களே, உடனே அவிசுவாசம் உங்களுக்கு வருகிறது,
உடனே உங்களுக்குள் ஒரு நடுக்கம் வருகிறது. உடனே உங்கள் எண்ணங்கள் எல்லாம் மாறி போய் விடுகிறது. ஏன் மாறுது? நீ உண்மையாக ஆண்டவரோடு இருந்தால், நீங்கள் உண்மையாக ஆண்டவருடைய பிள்ளையாக ஜீவித்தால், நீங்கள் உண்மையாக ஆண்டவருடைய கரத்தில் இருந்தால், நீங்கள் உண்மையாக ஆண்டவரை சேவித்தால், நீங்கள் ஒரு நாளும் பயப்படவே மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ பாட்டுக்காரர் பாடுற மாதிரி தான், என்ன வந்தாலும் நான் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். அதுதான் பாட்டு. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். அப்புறம் இயேசு என்னோடு இருப்பதினால். இயேசு இருந்தால் பயப்படுவீங்களா? ஆனால் பயப்படுறீங்களே, ஏன் பயப்படுறீங்க? எதற்காக பயப்படுகிறீர்கள்? பயப்படக்கூடாது. ஜெபிங்க. ஜெபிக்கிறவனுக்கு பயம் வராது. ஜெபிக்கிறவன் செய்ய மாட்டான், பயப்பட வேண்டாம். ஜெபிக்கிறவன் எந்த காரியத்தை குறித்தும் பயந்து நடுங்க மாட்டான். பார்த்து கொள்ளலாம். என்னோடு இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். என்னை அழைத்த இயேசு பெரியவர். ஆனபடினால் நான் ஜெபிப்பேன், நான் ஜெபிப்பேன். எனக்கு தடை வராதபடிக்கு நான் ஜெபிப்பேன். எனக்கு தடைகள் வராதபடிக்கு நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பேன். எல்லாரும் பார்க்குற இடத்துல நான் ஜெபிக்கிற மாட்டேன். யாரும் பார்க்காத இடத்துல அறைக்குள் அமர்ந்து என் கர்த்தரை நோக்கி நான் பார்ப்பேன். அல்லேலூயா. நீ வெளியரங்கமாக வந்து 100 பேரோடு சேர்ந்து செபிக்கிற ஜெபத்தினால உன் பேய் உன்னை விட்டு போகாது. நீ உள்ளான ஆவியோடு, உள்ளான மனுஷனோடு உன்னுடைய வீட்டுக்குள்ளே பூந்து, வீட்டுக்குள்ளே உன் தாழ்பாலை உன்னுடைய வீட்டு கதவின் தாழ்பாலை போட்டுட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து நீ கண்ணீரோடு மணிக்கணக்கில் தான் ஜெபிக்கிறன்னு அவசியம் இல்லை. நீ ஒரு 5 நிமிடம் ஜெபித்தாலும் போதும். நீ வெளியே வரும்போது பிரகாசமாயிருப்பாய். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்குமா. உன் பாவம் எங்கே படுத்திருக்கும்? வாசற்படியில் படுத்திருக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா, ஜெபத்தோடு, தேவனோடு, தேவனுடைய பிரசன்னத்தோடு, தேவனுடைய வல்லமையோடு, தேவனுடைய ஆவியோடு நீங்கள் வீட்டிற்குள்ளே இருந்து வெளியே வருகிறதான பொழுது உங்கள் வீட்டு வாசலில் படுத்திருக்கிற பிசாசு பயந்து அலறி ஓடி போவான். அல்லேலூயா. பயந்து ஓடி போயிடுவான், நடுங்கி ஓடுவான். இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கேருந்து வருகிறீங்க? வீட்டிற்குள்ளே ஜெபித்து விட்டு வருகிறாய். கூட்டத்தில் ஜெபித்து விட்டு வரவில்லை, வீட்டிற்குள் அமர்ந்து ஜெபித்து விட்டு வருகிறாய். வீட்டிற்குள் அமர்ந்து கர்த்தரை நோக்கி கண்ணீர் விட்டு வெளியே வருகிறாய். வீட்டிற்குள் அமர்ந்து கர்த்தரோடு பேசி விட்டு வெளியே வருகிறாய். வீட்டிற்குள் அமர்ந்து கர்த்தரை தரிசித்து விட்டு வெளியே வருகிறாய். வீட்டிற்குள் அமர்ந்து கர்த்தரோடு உறவாடி விட்டு வெளியே வருகிறாய். அப்படி நீங்கள் வெளியே வருகிறதான பொழுது உங்கள் வீட்டு வாசலில் எந்த ஆவியும் படுத்து இருக்காது, நின்று கொண்டும் இருக்காது. படுத்திருந்தாலும் நின்று கொண்டிருந்தாலும் எல்லா ஆவிகளும் உங்களை பார்த்து ஓடி போய்விடும். அல்லேலூயா. அதனால தான் ஜெபிக்கிறார். இயேசுக்கு நமக்கு இயேசு யார் என்று நமக்கு தெரியணும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று 1 தீமோத்தேயு புத்தகத்தில் வாசிக்கிறோம். அது வாசிக்க வேண்டாம். இப்போ பாருங்க, ஆவேசம். ஆவி தெரியல. இயேசு யார், கட்ட ஆவி அது, இயேசுவின் ஆவி எங்கே இருக்குதுன்னு தெரியல, பயப்படுறான். சொல்கிறாரு, என்ன இப்போ பயப்படாதீங்க, என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. பி நாட் அஃப்ரைடு, பயப்படாதீங்கப்பா, நான் தான் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் பேசின உடனே அங்கே பேதுரு என்ன சொல்கிறான், வாசிங்க, முடிச்சிடுவேன் 5 நிமிஷத்தில். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆமென். ஆண்டவரே, நான் மூழ்கி போகாமல், நான் அழிந்து போகாமல், நான் அப்படியே இந்த இடத்துல செத்து போயிடுற மாதிரி இருக்கிற ஆண்டவரே,
காரணம் என்ன? ஆண்டவர் இப்போ நான் தான் சொன்ன உடனே இவனுக்கு விசுவாசம் வந்து விட்டது. ஆமென். இதுவரைக்கும் பயந்தவர்கள், இதுவரைக்கும் பயத்தோடு இயேசு ஏதோ ஒரு ஆவி என்று, கெட்ட ஆவி என்று நினைத்தவர்கள் இயேசுதான் என்று அறிந்தவுடனே எல்லாருக்கும் வராத ஒரு துணிச்சல் பேதுருக்கு வருது. அவன் ஆண்டவரை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான்? ஆண்டவரே, நீரேயானால் நான் வரணும், நான் உம்மிடத்தில் வர வேண்டும் என்று படகை விட்டு இறங்கி கடல் மேல் நடக்கிறான். நடக்கும்போது காற்று, கடல் கரையில் போய் நின்னாவே காற்று எப்படி அடிக்கும்? கடலுக்குள்ளே நடுக்கடலில் நின்னா இன்னும் காற்று எப்படி அடிக்கும்? ரொம்ப பலமாக அடிக்குது காற்று நடுக்கடலில். 4ஆம் ஜாமம் என்று சொன்னால் 3லிருந்து 6 மணிக்குள்ளாக. 4ஆம் ஜாமம் என்பதற்கு என்ன அர்த்தம்? விடியற்காலை 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ளாகத்தான் இதெல்லாம் நடக்குது. 6 மணிக்குள்ளாக, 3லிருந்து 6 மணிக்குள்ளாக தான் இதெல்லாம் நடக்குது. ஆமென். அதனால தான் அதிகாலையிலே எழுந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஏன்னா காற்று அடித்து உங்களை கவிழ்க்கிற நேரம். ஆனபடி நீங்கள் கவிழ்ந்து போகாமல் இருக்க அதிகாலையிலேயே 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்து 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும்னு ஏன் சொல்கிறோம்? நீ உனக்கு முன்பாக காற்று அடித்து கொண்டு இருக்கிறது, உனக்கு பின்னால் படகு ஆடிக்கொண்டு இருக்கிறது, உனக்கு பக்கத்தில் காற்று அடித்து கொண்டு அடிக்கிறதை கண்ட, காற்று பலமாக இருக்கிறதை காற்றை பார்த்துட்டு அப்படி பார்த்து, இப்போ அவனுடைய பார்வை இயேசுவின் மேலே இல்லை. இதுவரைக்கும் யாரை பார்த்து நடந்து வந்தான்? இதுவரைக்கும் யாரை பார்த்து நடந்து வந்தான்? இயேசுவை பார்த்து நடந்து வந்தான். இப்பொழுது எதை கண்டு பயப்படுகிறான்? காற்றை கண்டு பயப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். அப்புறம் பிரசங்கியின் புஸ்தகத்தில் இருக்குதுங்க, காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். அல்லேலூயா. பிரசங்கியில் இருக்கிறது. என்ன இருக்குது? மழையை 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க. 11 பாருங்க. பிரசங்கி, காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். 9 ஏதோ ஒரு பாருங்க. காற்றை பார்க்கிறவன் மழையை பார்க்கிறவன் அறுக்க மாட்டான். அப்படி வசனம் இருக்கும். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். காற்றை கவனிக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா? விதைக்க மாட்டான். கர்த்தர் பிரசங்கியின் புஸ்தகம் பாருங்க, 13:4 11:4 அதான் முதல்ல சொன்னேன். 11:4 காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன். இவன் எதை கவனிக்கிறான்? எதை கவனிக்கிறான்? காற்றை கவனிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நிறைய பேர் நமக்கு முன்னால் இருக்கிற இயேசுவை பார்க்கறது இல்லை, நம்மோடு இருக்கிற இயேசுவை பார்க்கறது இல்லை, காற்றையே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். ஐயோ காற்றடிக்குதே, 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 புயல் அடிக்குதே, ஐயோ சோதனை வந்து விட்டதே, ஐயோ வியாதி வந்து விட்டதே, ஐயோ என் சரீரமெல்லாம் வலிக்கிறதே, என் கால் வலிக்கிறதே. நீ உன் கால் வலியையும், உன் கை வலியும், உன் கண் வலியையும், உன் நெஞ்சு வலியையும் நீ பார்த்து கொண்டே இருந்தால் நீ ஜெபிக்க மாட்ட. ஆமென். இதுக்கெல்லாம் உங்களுக்கு அல்லேலூயா வராது, ஜெபம் வராதுங்க. கால் வலி மேலே தான் போவோம். ஐயோ ஐயோ ஐயோ. ஏங்க ஐயோ ஐயோ சொல்கிறீங்க? நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வலியை உண்டு பண்ணுகிற பிசாசே போ. அப்படி ஜெபம் பண்ண வருதா என்னைக்காவது? எனக்காவது ஜெபம் பண்ணுறீங்களா? ஐயோ ஐயோ தலை வலிக்குது, ஐயோ நெஞ்சு வலிக்குது, ஐயோ வயிறு வலிக்குது, இப்படி தானே சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்க? ஹலோ, உங்களை தான் எப்படி சொல்கிறீங்க? இப்போ வலிக்குதுன்னா வலிக்குதாயா சொல்ல முடியும்? இல்லைங்க, வலிக்கிற நேரத்தில் வலியை சொல்லாதே, இயேசுவை சொல்லு. ஆமென். வலிக்கும் போது எதை சொல்லாத? வலியை சொல்லாத, உன் வேதனையை சொல்லாத, உன் வேதனையை பேசாத, உன் அழுகையை பேசாத, உன் கண்ணீரை பேசாத. அதானே சொல்கிறாங்க.
உன் பயத்தை பேசாத. எல்லாரும் பார்த்தாங்க, கெட்ட ஆவி எல்லா மனுஷர்களும் பெரிய பெரிய ராட்சதர்களைப் போல் நிற்கிறார்கள். 12 பேரை அனுப்பியிருக்கிறான் மோசே. எல்லாரும் போய் நிற்கிற இடத்துல எல்லா மனுஷர்களும் ராட்சதர்களைப் போல நிற்கிறார்கள். அங்கே 10 பேர் எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறான். ஆனால் 2 பேர் அங்கே பார்க்குறான். அவர்கள் மேல் இருக்கிற ஆவி விலகி போகிறத 2 பேர் மட்டும்தான் பார்க்குறான். 10 பேரும் வந்து சொன்னான், நாங்கள் அங்கே ராட்சதர்களாகிய மனிதர்களை கண்டோம் என்று சொல்லி. அந்த 2 பேர் மட்டும் சொல்கிறான், அவர்களை காத்த ஆவி அவர்களை விட்டு விலகி விட்டது என்று. ஹலோ ஹலோ இன்னும் அவன் கானானுக்குள் போவதற்காக மோசேனிடத்தில் வந்து விட்டான். வேவு பார்த்து விட்டு வந்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுதும் 10 பேர் பேசுகிறார்கள், அவர்கள் ராட்சதர்கள். ஆனால் இப்பொழுது 2 பேர் பேசுகிறார்கள், நாங்கள் அங்கே நிற்கும்போது அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள், உண்மைதான். ஆனால் அவர்கள் மேல் இருந்த அவர்களை காத்து கொண்டிருந்த ஆவி அவர்களை விட்டு கடந்து போனதை நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. 10 பேருடைய பார்வை இன்னும் யார் மேலே இருக்கிறது? பத்து பேருடைய பார்வை இன்னும் யார் மேலே இருக்குது? ராட்சதர்கள் மேலே இருக்கிறது. ஆனால் 2 பேருடைய பார்வை அந்த ராட்சதர்கள் மேல் இருந்த ஆவி விலகி விட்டதை காண்கிறது. புரிஞ்சா அல்லையிலே சொல்லியிருப்பீங்க. நான் ரொம்ப ரொம்ப நல்லா நீங்கள் கவனிக்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஏங்க 12 பேரை மோசே அனுப்புகிறாங்க, கானான் தேசத்தை போய் வேவு பார்த்துட்டானே. அப்போ அதெல்லாம் வேண்டாம், நானே சொல்லிடுறேன், படித்தா நேரம் ஆகும். 12 பேர் அனுப்புகிறான் யாத்திராமத்தில், சாரி என்னாகமத்தில் அனுப்புகிறான். என்னாகமத்தில் அனுப்புகிறதான பொழுது 12 பேரும் போகிறாங்க. 12 பேரும் போயிட்டு பார்க்கும்போது அந்த கானான் தேசத்துக்குள்ளே இருக்கிற மனுஷர்கள்லாம் ராட்சதர்கள் மாதிரி இருக்கிறாங்க, பெரிய பெரிய உருவம். அதெல்லாம் பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. 12 பேர் போனவங்களில் 10 பேர் அவங்கள பார்த்து பயப்படுறான். ஆனால் 2 பேரும் பார்க்குறாங்க, அவங்களுக்கு அந்த மனிதர்கள் எப்படி தான் தெரியுறாங்க? ராட்சதர்கள் தான் தெரியுறாங்க. ஆனால் இவர்களுடைய கண்களுக்கு மட்டும் வித்தியாசமாக ஒரு காரியம் தெரியுது. என்ன தெரியுது? அவர்களை காத்து கொண்டிருந்த ஆவி அவர்களை விட்டு இப்போ இன்னும் 12 பேரும் வரான் திரும்பி மோசேனிடத்தில் வந்த பிற்பாடு 10 பேர் சொல்கிறான், அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் எப்படி இருக்கிறான்? ராட்சதர்கள். நம்மால் அவர்களை ஜெயிக்க முடியாது, நாம் பார்க்கறதுக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், ஆனபடினாலே அவர்களை ஜெயிக்க முடியாது என்று அவிசுவாசத்தை பேசுகிறான். ஆனால் 2 பேர் என்ன சொல்கிறான்? யோசுவாவும் காலேபும் நாங்களும் தான் அவங்கள பார்த்தோம், உண்மைதான், நாங்களும் வெட்டுக்கிளிகளை போல தான் இருந்தோம். ஆனால் அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்த ஒரு ஆவி இருக்கிறது, அந்த ஆவி அவர்களை விட்டு போய்விட்டது. நாம் அவர்களை எளிதாய் ஜெயித்து விடலாம். அல்லேலூயா. 10 பேரும் தோல்வியை பற்றி பேசுகிறான், 2 பேர் வெற்றியை பற்றி பேசுகிறான். தோல்வியை பற்றி பேசுகிறவனுக்கு கெட்ட ஆவி தெரிந்தது, வெற்றியை பற்றி பேசுகிறவனுக்கு தேவனுடைய ஆவி தெரிந்தது. அல்லேலூயா. உங்கள் மேலே எந்த ஆவி இருக்குது? இன்னும் நீ தோல்வியை, பயத்தை, உனக்கு இருக்கிற வியாதியை பற்றி பேசினால், உங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை பற்றி பேசினால், உங்களுக்கு இருக்கிற மன கசப்பை பற்றி பேசினால், எத்தனையோ இருக்குங்க, 1000 இருக்குது. ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனையா சொல்ல சொல்ல பிரச்சனையை அடுக்கி கொண்டே போகலாம், கட்டுக்கட்டாக அடுக்கலாம், மூட்டையாக அடுக்கலாம். நீ ஏன் அதையே பேசிக்கொண்டு இருக்கிறாய்? நீங்கள் ஏன் அதையே பேசுகிறீர்கள்? உங்களுக்கு பேசுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தை இல்லையா? உங்களுக்கு ஆண்டவருடைய ஆவி இல்லையா? உங்களுக்கு ஆண்டவர் தந்த தரிசனம் இல்லையா? உங்களுக்கு ஆண்டவரோடு நடந்து பழகி இருக்கிறீர்களே, அவரை பார்ப்பதை விட்டு நீங்கள் ஆவிகளை பார்த்து கொண்டிருந்தால், வலியை பார்த்து கொண்டிருந்தால், வேதனையை பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் மூழ்கித்தான் போவீர்கள். புரியுதா? புரிஞ்சா இல்லையே சொல்லுங்க. இயேசுவை பாருப்பானா, நீ காற்றை பார்த்துட்டு இருக்கிற, நீ காற்றை பார்த்தா விதைக்கவும் மாட்ட,
அறுக்கவும் மாட்டேன். உன்னால் விதைக்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது. நீங்கள் காற்றை கவனித்தால் உங்களுக்கு பக்கத்தில் இது ஐயோ வலி வேதனை ஓ அப்படி வரான் இப்படி வரான் ஐயையோ ஐயையோன்ட்டு இருந்தீங்கன்னா ஐயையோ தான். எதுக்கு ஐயையோ போட்டு உட்காந்துருக்குறீங்க? வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஐயையோ ஐயையோ எப்படி நடக்குமோ எது நடக்குமோ பிசாசே, இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்ட ஆவியே போ. நல்லதை பேசு, நல்லதை அறிக்கையிடு, நல்ல காரியங்களை பார். நல்லது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு எனக்கு நல்லது தான் நடக்கும், எனக்கு கெட்டது நடக்காது. என்னை நடத்துகிறவர் என்ன ஒரு நாள் கைவிட மாட்டார். என்னை நடத்துகிறவரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சங்கீதக்காரர் அதான் சொன்னான், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதனால நான் என்ன செய்யப்படுவதில்லை. நீ கர்த்தர் உனக்கு முன்னால் வச்சு பாருன்னா அவனை பார்க்குற, இவனை பார்க்குற, அவளை பார்க்குற, இவளை பார்க்குற. ஏன் எல்லாரையும் பார்க்குறீங்க? உங்கள் வியாதியை பார்க்குறீங்க, உங்கள் போராட்டத்தை இதையே ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்க? நல்லதை பார்க்க உங்களுக்கு தெரியாதா? நல்லது பேச தெரியாதா? நல்லது சொல்ல தெரியாதா? விசுவாசத்தோடு சொல்லுங்க. நான் நல்லது 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 நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு நன்மை வரும், எனக்கு நன்மை வரும், எனக்கு நன்மை வரும். என் வியாதி காது வலி போயிடுச்சு, காது வலி போயிடுச்சு, காது வலி போயிடுச்சு, என் கால் வலி போயிடுச்சு, என் கால் வலி போயிடுச்சு, எனக்கு மூச்சு இருக்கிற வியாதி போயிடுச்சு, மூச்சிலிப்பு போயிடுச்சு, மூச்சிலிப்பு போயிடுச்சு. அப்படி சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சுகமாக்கி விட்டார், சுகமாக்கி விட்டார், சுகமாக்கி விட்டார். கர்த்தர் எனக்கு பணம் தந்து விட்டார், பணம் தந்து விட்டார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்து விட்டார், நன்மை செய்து விட்டார். என் கடன் தீர்ந்து போனது, கடன் தீர்ந்து போனது. என் பிரச்சனை மாறிவிட்டது, என் பிரச்சனை மாறிவிட்டது. என் போராட்டம் முடிவுக்கு வந்து விட்டது, என் போராட்டம் முடிந்து விட்டது, என் போராட்டம் முடிந்து விட்டது. என் ஏழ்மை நிலை மாறிவிட்டது, என் ஏழ்மை நிலை மாறிவிட்டது. என் வறுமை மாறிவிட்டது, என் துக்கம் மாறிவிட்டது, என் துயரம் மாறிவிட்டது, என் பிரச்சனை மாறிவிட்டது, என் போராட்டம் மாறிவிட்டது. எனக்கு இருந்தது எல்லாம் என்னை விட்டு ஓடி போனது. உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி சொல்லி ஜெபம், நல்லது நடக்கும், எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு நல்லது நடக்கும், என் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும், என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும், என்னுடைய வீட்டிற்கு நல்லது நடக்கும், எனக்கு நல்லது நடக்கும். உங்க தலைமையில நீங்களே கை வச்சு உங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே என்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் என் வலியை இயேசுவின் நாமத்தை கடிந்து ஆமென். நீங்க இப்படி சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு முன்பாக காத்திருந்தா நீங்க பார்க்கிறது எதுவும் உங்களுக்கு நேரிடாது. நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க காற்றை பார்க்கிறீர்கள், மேகத்தை பார்க்கிறீர்கள். என்னைக்கு நீங்க விதைக்கிறது, என்னைக்கு நீங்கள் அறுப்பது? காற்று தான் உங்க கண்ணுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும், மேகம் தான் உங்கள் கண்ணுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். இயேசு முன்னாடி இருக்கிறார், அதை பார்க்கறத விட்டுட்டான் பேதுரு. காற்றை பார்த்தான், கடலில் மூழ்குகிறான். அல்லேலூயா. நீங்க பிரச்சனையை பார்த்து கொண்டே இருந்தால், போராட்டத்தை பார்த்து கொண்டே இருந்தால், பொல்லாங்கானதை நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால், பொல்லாங்கானதை பேசிக்கொண்டே இருந்தால், பொல்லாங்கானதை சொல்லிக் கொண்டே இருந்தால், பொல்லாங்கானதை செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் மூழ்கித்தான் போவீர்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீங்கள் ஏன் அதை பேசுகிறீங்க? இயேசுவை பாருங்க, இயேசுவை பேசுங்க. அப்போ அப்போதான் இப்போ நினைக்கிறான், மூழ்கி போகும்போது ஆண்டவரே இயேசுவே என்னை ரட்சியோ, நான் மூழ்கி போகிறேனே என்று சொல்லுகிறான். என்ன சொல்றாங்க? இப்போ போடுங்க அந்த வசனத்தை. ஆண்டவரே படிங்கப்பா. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சி. He cried saying, Lord save me. இப்பதான் ஆண்டவரே என்னை ரட்சிக்கிறான். மூழ்கி போகும்போது ஆண்டவரே என்னை ரட்சியும், save me O Lord, என்னை ரட்சியும். உடனே கர்த்தர் செஞ்சார். உடனே இயேசு கையை நீட்டி அப்படியே பிடிச்சி உள்ள அமுக்கிட்டார். ஹலோ, ஒரு நிமிஷம் இருந்துங்க. இயேசு அவங்ககிட்ட போய் அப்படியே போடா, இயேசுவின் நாம என்னை பார்க்காம காற்றை பார்த்திய, அதனால் உள்ள அப்படியே அமிழ்ந்து போ அமுக்கி விட்டாரா? என்னை பார்க்காம கடலை பார்த்தானேன்னு அவர் கவலைப்பட்டாரா? கவலைப்பட்டார். ஆனாலும் அவர் என்ன செய்கிறாருங்க, அவனை பிடித்து
அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அல்லேலூயா. காற்றை பார்க்கிறவர்கள் யார்? காற்றை பார்க்கிறவர்கள் யார்? அற்ப விசுவாசி. வியாதியை பார்க்கிறவன் யார்? சுகத்தை பார்க்கிறவன் விசுவாசி. சந்தேகத்தோடு பார்க்கிறவன் யார்? நம்பிக்கையோடு பார்க்கிறவன். நீங்க தான் சொல்லணும் பதில். சந்தேகத்தோடு பார்க்கிறவன், நம்பிக்கையோடு பார்க்கிறவன், ஐயோ என்று அழுகிறவன், நான் நன்றாய் இருக்கிறேன் என்று சிரிக்கிறவன். நீ யாரு? நீங்க யாரு? இனிமே அழுவீங்களா? ஐயோ 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 சொல்லுவீங்களா? சொல்றவனா நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க எப்பவாவது ஐயோ ஐயோன்னு புலம்புனீங்கன்னா, அழுதீங்கன்னா நீ யாரு? ஐயோ நான் அற்ப விசுவாசியா இருக்கிறேனே, இயேசுவின் நாமத்தில் என் அற்பத்தனத்தை, என் அற்பமான விசுவாசத்தை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. ஆமென். விசுவாசத்தோடு பேசணும். விசுவாசம் தான் ஜெபிக்கணுங்க. ஜெபம் பண்ணாதான் விசுவாசம் வரும். ஜெபிக்காதவனுக்கு விசுவாசம் வராது, பேய் தான் வரும். எல்லா நம்பிக்கையும் அவநம்பிக்கையாக தான் இருக்கும். நல்லதே பேச மாட்டாங்க, நல்லதை நினைக்க மாட்டாங்க. ஏங்க இது நமக்கு நடக்குங்கன்னா உங்கள் வீட்டுக்காரனோடு இது நல்லதாங்க நமக்கு நடக்குன்னு பேசுங்க உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. ஐயோ இது எப்படி நடக்குமா தெரியலையே, ஐயோ ஐயோ ஐயோன்னு பேசாதீங்க. பேசுனா கணவர்களுக்கு சொல்கிறேன், அப்பால போ சாத்தானேன்னு சொல்லிட்டு தனியாக போயிடுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் வீட்டுக்காரர் பேசுனா அப்பால போ சாத்தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக போயிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹலோ, எப்படியா சொல்கிறது? வாயை திறந்து சொல்லாதீங்க. சொன்னால் அதுக்கு ஒரு வார்த்தை வரும். மனசுக்குள்ளே நினச்சிங்க, நீ இப்படி தான் பேசுவ, நீ ஒரு பேய் போ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியே போயிடுங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இப்படி தான் பேசுவ, நீ ஒரு பேயின்னு வாயால் சொல்லக்கூடாது. எங்கே நினைக்கணும்? மனசில் உனக்கு அப்படி தான் பேச தெரியும். நான் பேசுகிறது வேறு, நான் விசுவாசிக்கிறவர் வேறு, நான் நம்புகிறவர் வேறு, என்னை ஆசீர்வதிக்கிறவர் வேறு, என்னை கரைப்பிடித்து தூக்கி விடுகிறவர் வேறு, என்னை ஆண்டவர் ஒரு நாள் மூழ்கி போக விடவே. ஆமென். நான் மூழ்கி போகவே, நீங்கள் மூழ்கி போகவே, இந்த வருஷத்தில் நீங்கள் மூழ்கி போகவே கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. அப்படி தூக்கி பிடிச்சி எழுந்த உடனே என்ன செஞ்சாங்க? அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை, நமக்கு அற்புதத்தை பார்த்தா தான் ஆண்டவரே தெரியுது. அது வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேங்குது. ஏங்க அதுக்கு முன்னாடி அற்புதம் நடப்பதற்கு முன்பதாகவே விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதிசயம் நடப்பதற்கு முன்பதாகவே விசுவாசிக்க வேண்டும். நல்லது நடப்பதற்கு முன்பதாகவே நம்ப வேண்டும். நல்லது வருவதற்கு முன்பதாகவே நம்பணும். எனக்கு நல்லது தான் வரும், எனக்கு தீமை வராது, எனக்கு கெட்டது வராது, என் பிள்ளை நல்லா தான் இருப்பான். ஐயோ கெட்டு போயிட்டானே அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு கதை, இதோட அவன் செத்து போயிடுவான்னு சொல்லாதீங்க. அவன் உயிராக இருப்பான், சாட்சியாக இருப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அவன் உயிராக இருப்பான், சாட்சியாக இருப்பான். அப்படி பேசுங்க. ஆண்டவரே அவனை உயிரோடு காத்து சாட்சியாக நிறுத்தும். ஆண்டவரே அவளை உயிரோடு காத்து சாட்சியாக நிறுத்தும். ஆண்டவரே என் கணவனை உயிரோடு காத்து சாட்சியாக நிறுத்தும். ஆண்டவரே என் மனைவியை உயிரோடு காத்து சாட்சியாக நிறுத்தும். ஆண்டவரே என் பிள்ளைகளை உயிரோடு காத்து சாட்சியாக நிறுத்தும். என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், என்னை பாதுகாத்துக் கொள்ளும். நீர் என்னை பாதுகாக்கிறவர், நீர் என்னை நடத்துகிறவர், நீர் என்னோடு இருக்கிறவர், நீர் என்னோடு வருகிறவர், என்னை விட்டு விலகாதவர். உங்கள் ஜெபம் இப்படி தாங்க இருக்கணும். ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எழுந்து நிற்கலாம், எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கிறவனாம விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவனா மாறுவேன். இந்த வருஷம் நான் ஜெபிப்பேன், என்னை கர்த்தர் உயரே தூக்கி கொண்டு போவார். இந்த வருஷம் நான் ஜெபிக்கிற அவிசுவாசத்தோடு எந்த காரியத்தையும் பார்க்க மாட்டேன், செய்ய மாட்டேன்.
ஜனங்களை கண்டாதான் எனக்கு ஜெபம் வரும் இல்லை, ஜனங்கள் இல்லாவிட்டாலும் எனக்கு ஜெபம் வரும். ஜனங்களை பார்த்தால் தான் நான் ஜெபிப்பேன் என்று இல்லை, யாரும் இல்லாத இடத்துல கூட நான் தனிமையில் ஜெபிப்பேன். ஜெபிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஜனங்களோடு தான் சேர்ந்து ஜெபிக்க விரும்ப மாட்டேன். நான் தனியாக ஜெபிப்பேன், தனிமையில் ஜெபிப்பேன். நான் வீட்டில் இருக்கும் போது ஜெபிப்பேன், எனக்காக ஜெபம் பண்ணுவேன், என் தகப்பனுக்காக தாய்க்காக ஜெபிப்பேன், என் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பேன், என் வேலைக்காக ஜெபிப்பேன், எனக்கு இருப்பதை பாதுகாத்து கொள்ள ஜெபிப்பேன், என்னோடு இருக்கிறது என்னை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிப்பேன். இனி நான் விசுவாசத்தோடு ஜெபிப்பேன். நான் காற்றை பார்க்க மாட்டேன், நான் மேகத்தை கவனிக்க மாட்டேன், நான் விசுவாசத்தோடு ஜெபிப்பேன். ஒரு அல்லேலூயா கூட சொல்ல மாட்டேன். சத்தமாக எவ்வளோ சத்தம் போட்டு போய் ஏங்க, காலையில் காப்பி கூட குடிக்கலைங்க, பச்சை தண்ணி கூட குடிக்கலை. நான் சுகர் பேஷண்ட். ஹலோ, நான் யார்? சுகர் பேஷண்ட்டு. காப்பி குடிக்கலை, தண்ணி கூட குடிக்கலைங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கலை. இவ்வளோ சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேற ஆளானா நான் 10 தடவை தண்ணி குடிச்சிருப்பாங்க, நான் ஒரு தடவை கூட தண்ணி குடிக்கலை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஏன் இவ்வளவு சத்தம் போட்டு பேசுகிறேன்? விசுவாசத்தோடு நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். நீங்கள் அழிந்து போக விட மாட்டார். அழிவுக்கு தப்பிப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம் கர்த்தாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, அவ்விசுவாசமாயிராமல் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற கர்த்தாவே சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. எதற்கெடுத்தாலும் தோல்வியை கர்த்தாவே, பயத்தை நாங்கள் அறிக்கையிடாதபடி, எதற்கெடுத்தாலும் ஆண்டவரே தோற்று போயிடுவோம் என்ற நிலையில் இல்லாதபடி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. மை துதிக்கிற ராஜா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறப்பா. காற்றை பார்த்து ஆண்டவரே பேதுரு பயந்தது போல நாங்கள் பயந்து போகாதபடி, கடலுக்கு மேலே நடக்கிறவர் என்னுடைய ஆண்டவர் என்பதை உறுதி செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. அற்ப விசுவாசியே என்ற கர்த்தாவே நிலையில் நாங்கள் தள்ளாதபடி ஆண்டவரை விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொல்லி கர்த்தாவே விசுவாசத்தோடு நாங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர் விசுவாசம் இல்லாத நிலைமைகளை மாற்றுங்க ஐயா. விசுவாசத்தோடு காத்திருந்து தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் உமது ஜனத்தை ரட்சித்து ஆண்டவரே உமது சுதந்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை போஷித்து அவர்களை என்னென்றைக்கு உயர்த்தெழும் என்று கர்த்தாவே சங்கீதம் 28:9 நாங்கள் வாசித்தது போல இந்த வசனம் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பேச நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த அன்பு கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.